சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி 1. இந்திய கடற்படையில் சமீபத்தில் இணைக்கப்பட்ட புதிய ஸ்டெல்த் ஃப்ரிகேட் கப்பல் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் துனகிரி, ஐஎன்எஸ் சென்னை, ஐஎன்எஸ் டெல்லி. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, ஐஎன்எஸ் துனகிரி. கேள்வி 2. ஐஎன்எஸ் துனகிரி எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ப்ராஜெக்ட் 15B, ப்ராஜெக்ட் 17A, ப்ராஜெக்ட் 75, ப்ராஜெக்ட் 28. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, ப்ராஜெக்ட் 17A. கேள்வி 13. இந்த வாரம் இந்தியாவில் எந்த துறையில் வெளிநாட்டு முதலீடு அதிக கவனம் பெற்றது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: தங்கம், அரசு பத்திரங்கள், விவசாயம், கல்வி. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, அரசு பத்திரங்கள். கேள்வி 4. இந்திய ரூபாவின் மதிப்பு இந்த வாரம் எதனால் அதிக பாதிக்கப்படும் என கூறப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: தங்க விலை, அரிசி விலை, எண்ணெய் விலை, சர்க்கரை விலை. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி, எண்ணெய் விலை. கேள்வி 5. ஐஎம்டி சமீபத்தில் எத்தனை மாநிலங்களுக்கு வானிலை எச்சரிக்கை விடுத்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: 5, 8, 12, 20. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி, 12. கேள்வி 6. தமிழ்நாட்டில் இந்த வாரம் எதற்கான வாய்ப்பு அதிகம் என ஐஎம்டி தெரிவித்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: பனிப்பொழிவு, கனமழை, வறட்சி, புயல். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, கனமழை. கேள்வி 7. இங்கிலாந்து ODI தொடருக்காக மீண்டும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்ட வீரர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: KL ராகுல், ஹார்திக் பாண்டியா, விராட் கோலி, ரிஷப் பண்ட். உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி, விராட் கோலி. கேள்வி 8. இங்கிலாந்து ODI தொடரில் இந்திய அணியின் கேப்டன் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ரோஹித் சர்மா, சுமன் கில், பும்ரா, ராகுல். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, சுமன் கில். கேள்வி 9. உலகின் மிகவும் தனிமையான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எந்த இடம் பெற்றது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: 1, 2, 3, 5. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, 2. கேள்வி 10. இந்தியா உலக மக்கள் தொகையில் எந்த இடம்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: 1, 5, 10, 3. உங்களுக்கான விடை ஆப்ஷன் ஏ, 1. கேள்வி 11. இந்தியாவில் டீசல் ஏற்றுமதி வரி சமீபத்தில் என்ன செய்யப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: குறைக்கப்பட்டது, நீக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது, மாற்றமில்லை. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி, உயர்த்தப்பட்டது. கேள்வி 12. பெட்ரோல் ஏற்றுமதி வரியின் எந்த மாற்றம் செய்யப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: உயர்த்தப்பட்டது, குறைக்கப்பட்டது, மாற்றமில்லை, நீக்கப்பட்டது. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி, மாற்றமில்லை. கேள்வி 13. தென்மேற்கு பருவமழை வந்திருந்தும் சில மாநிலங்களில் மழை குறைவதற்கு காரணமாக கூறப்பட்ட ஒன்று எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: சூரிய கிரகணம், பலவீனமான காற்றழுத்த தாழ்வு நிலை, எரிமலை, பனிப்பொழிவு. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, பலவீனமான காற்றழுத்த தாழ்வு நிலை. கேள்வி 14. மழை பற்றாக்குறை அதிகம் பதிவான மாநிலங்களில் ஒன்று எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: கேரளா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. கேள்வி 15. இந்த வாரம் இந்திய பத்திரங்களில் வெளிநாட்டு முதலீடு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக கூறப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்:
5 மாத உச்சம், 10 மாத உச்சம், 15 மாத உச்சம், 20 மாத உச்சம். உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி 15 மாத உச்சம். கேள்வி 16. ஐஎன்எஸ் துனாகிரி எந்த நகரில் கட்டப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சென்னை, கொல்கத்தா, மும்பை, கொச்சி. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி கொல்கத்தா. கேள்வி 17. ஐஎன்எஸ் துனாகிரி எந்த வகை போருக்கு தயாராக உள்ளது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிலப்போர், கடல், வான் மற்றும் நீர்மூழ்கி போர், விண்வெளி போர், சைபர் போர். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி கடல், வான் மற்றும் நீர்மூழ்கி போர். கேள்வி 18. இந்தியாவின் மக்கள் தொகை தற்போது சுமார் எவ்வளவு? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் 120 கோடி, 130 கோடி, 147 கோடி, 100 கோடி. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி 147 கோடி. கேள்வி 19. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்கு சுமார் எவ்வளவு? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் 10%, 12%, 17.8%, 25%. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி 17.8%. கேள்வி 20. இந்தியாவின் அதிக அளவில் மின்சார வாகனங்கள் பயன்படுத்தப்படும் மாநிலங்களில் ஒன்று எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கோவா, சிக்கிம், மகாராஷ்டிரா, மிசோரம். உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா.